இருக்க? ஏற்கனவே உனக்கு ஏற்பட்ட ஏகப்பட்ட நோய் இருக்கு, அவனுக்கு ஏதாவது வருதுக்கா? இருமல் வந்துச்சுமா, திடீர்னு ஒன்னே முடியலமா. அதுக்கு குழந்தை பக்கத்துலயே இரும்பு. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பண்ணாதுன்னு. இதனாலதான் அவர் ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொல்றாரு. குழந்தை விட்டு எப்படி வேணா போக முடியும், அந்த குழந்தை பார்க்காம இருக்க முடியும். அதெல்லாம் தெரியாதுமா. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நாளைக்கு கிளம்பி நான் ஹாஸ்டல்ல சேர்த்துறேன். அங்க மாசம் வந்து நான் பாத்துக்கிறேன். உன்னை வச்சு நீங்க மாசம் உனக்கு ஹாஸ்பிட்டல் செலவே எங்களுக்கு அதிகமா இருக்கு. மாத்திரை வாங்குது, மருந்து வாங்க, நாங்க எங்க போவோம்? உன்னை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன், கிளம்பிரு. டேய் இருக்கும்போது பக்கத்துல போக கூடாது. நேற்று தடவை சொல்லியிருக்கேன். பக்கத்துல போனா அச்சிட ஒண்ணு போகல. சாரிப்பா, இனிமே ஆயா சேர்க்க மாட்டேன். சொல்லும் என்ன மன்னிச்சிடு. ஆயா நம்ம கூடயே வச்சுக்கலாம். பெற்றவங்களை யாரும் இப்படி ஒதுக்கி வைக்காதீங்க. அவங்க நம்மளை பாரமாக நினச்சிருந்தா நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டோம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்மளுக்கு விளையும். அதை யாரும் மறந்துடாதீங்க. நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பாரமாக நினச்சி இது மாதிரி தான் பண்ணிடுவாங்க.